ஹாய் வணக்கம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இப்போ காரைக்கால் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு காம்பவுண்ட் வாலு. இவர் பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனில வந்து காம்பவுண்ட் வால்க்காக கொட்டேஷன் வாங்கியிருக்கிறாரு. சிமெண்ட் இன்டர்லாக், தென் வந்து மட் இன்டர்லாக் பிரிக்ல வந்து கொட்டேஷன் வாங்கியிருக்கிறாரு. நாம வந்து ஆக்சுவலா நெறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா, 1800 டூ 1900 பக்கமா கவுண்ட் குடுத்திருந்தாங்க. இவரோட டோட்டல் ரன்னிங் ஃபீட் பார்த்தீங்கன்னா, 150 அடி ரன்னிங் ஃபீட்டு. ஹைட் வந்து 5 ஃபீட்டு. நாம் கொடுத்த கொட்டேஷன் வந்து 1550 கல் தான் நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கு அவர் கேட்டிருந்தார், அது எப்படி சார் உங்களால் இவ்வளோ கல் கம்மியாக நீங்கள் கோட் கொடுக்க முடியும்? ஆக்சுவலாக கல் சைஸ் வந்து 8க்கு 5 11 இன்ச்சு தானே லென்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அது கிடையாது. ஏன்னா காம்பவுண்ட் வால்க்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு கல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட கல் சைஸு 6 இன்ச் அகலம், 6 இன்ச் ஹைட்டு, 11 இன்ச்சு நீளம். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 220 பிளாக் இருந்தால் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு 150 அடிக்கு ஹைட்டு 5 ஃபீட்டுக்கு ஒரு 550 கல் இருந்தாவே நம்ம ஃபுல்லாக இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். அப்போது மற்ற கல்லை கம்பேர் பண்ணும்போது, அதாவது மற்ற கல் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேட் வைஸும் சரி, தென் வந்து லேபர் வைஸ்லும் சரி நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நமக்கு ஒர்க்கை வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு. நம்ம ஆர்டர் கொடுத்த டேட்லேருந்து 3 டேஸ்க்குள்ளேயே கல்லை டெலிவரி பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டேவே நம்ம லேபர் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இவர் என்ன நமக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்தாருன்னா, 10 அடிக்கு 10 அடி ஒரு காலம் போஸ்ட் மட்டும் ரைஸ் பண்ணி வச்சுருந்தாரு. மீதி இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம இன்டர்லாக் ஃபில் பண்ணி ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கான டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 96,000க்குள்ளேயே இந்த ஒர்க்கை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது பிரிக்கு ஸ்பாட்டுக்கு வந்தது, தென் வந்து லே பண்ணது மட்டும்தான். இதில் அன்லோடிங் வந்து சேராது. இது வந்து எப்பயுமே கிளைண்ட் ஸ்கோப்பு தான் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அந்த 2 டேஸ்க்கு மட்டும் கிளைண்ட் பார்த்துக்கிட்டாரு. இது டோட்டலாகவே ஒரு 96க்குள்ளே நம்மளோட ஒர்க்கில் நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி காம்பவுண்டு வால் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கொட்டேஷன் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னா நமக்கு ஆர்டருக்கு எடுத்துக்காங்க. உங்களுக்கு காஸ்ட் சேவிங்கில் ஒரு 30% வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க.